இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கபிதிகொல்லவையில் கிராமத்துடனான கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் மக்கள் முன்வைத்த பல பிரச்சினைகளுக்கு தீர்வு. முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டால் தண்டனை வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தல். தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் இருப்பதாக அறிந்தும் நல்லாட்சி அரசாங்கம் அதனை கருத்தில் கொள்ளவில்லை என்பது தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பில் 617 ஆசிரிய வெற்றிடங்களுக்கு அமைச்சர் நாமல் ராஜபக்ச தீர்வு. பங்களாதேஷில் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு நாடு தழுவிய ஊரடங்கு அமுல். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய விமானப்படையினர் நிர்மாணித்த கனுகஹவெவ முன்மாதிரி கிராமம் ஜனாதிபதியால் இன்று பிற்பகல் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. கபிதிகொல்லேவ கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் போது மக்கள் முன்வைத்த மனக்குறைகளை செவிமடுத்ததன் பின்னர் ஜனாதிபதி இந்த பணிப்புரையை வழங்கியிருந்தார். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்ற கிராமத்துடன் கலந்துரையாடல் 4வது நிகழ்ச்சி திட்டத்திற்காக அனுராதபுரம் நகரத்திலிருந்து 73 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கபிதிகொல்லேவ பிரதேச செயலக பகுதியில் உள்ள கனுகஹவெவ கிராமம் தெரிவு செய்யப்பட்டது. கபிதிகொல்லேவ பிரதேசம் போரின் போது தாக்குதலுக்குள்ளான பிரதேசமாகும். 2006 ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஹல்மில்லவிடிய கிராமத்தில் கபிதிகொல்லேவ பஸ் வண்டியொன்று புலி பயங்கரவாதிகளின் குண்டு தாக்குதலுக்குள்ளானதில் கனுகஹவெவ மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 68 பேர் உயிரிழந்தார்கள். 1995ஆம் ஆண்டு முதல் 1998 வரை மற்றும் 2006 முதல் 2008 வரை இந்த கிராமங்களில் வசிப்பவர்கள் பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக முகாம்களில் வாழ வேண்டி ஏற்பட்டது. இப்போது அந்த அச்சுறுத்தல் முடிந்துவிட்ட போதிலும் அவர்கள் பல கடுமையான பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் காணி பிரச்சினைகளை தீர்த்தல், குளங்களை புனரமைத்தல், வீதி அபிவிருத்தி, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். கனுகஹவெவ ஆரம்ப பாடசாலை வளாகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 12 வீடுகள் மற்றும் ஆசிரியர் இல்லத்தின் திறப்புகளை வீட்டு உரிமையாளர்களிடமும் அதிபரிடமும் கையளித்தார். விமானப்படை சேவா வனிதா பிரிவினால் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடைகள் மற்றும் பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. கனுகஹவெவ ஆரம்ப பாடசாலையின் விளையாட்டு மைதானம், முன்மாதிரி வீட்டுத் தோட்ட பயிற்சிகை திட்டம், ஆசிரியர் இல்லம் மற்றும் நடமாடும் கண் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படும் கண் சத்திர சிகிச்சை என்பவற்றை ஜனாதிபதி பார்வையிட்டார். உரிமையின்றி இதுவரை அரச காணிகளை பயன்படுத்தி வந்த குடும்பங்களுக்கு உரிமை பத்திரங்களை வழங்கும் திட்டம் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று ஜனாதிபதி கனுகஹவெவ கிராமத்தில் 5 குடும்பங்களுக்கு உரிமை பத்திரங்களை வழங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கனுகஹவெவ முன்மாதிரி கிராமத்திற்கு சென்ற ஜனாதிபதி அவர்களால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வீடு மற்றும் கனுகஹவெவ முன்மாதிரி கிராமத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள 15 கிலோமீட்டர் நீளமான யானை வேலி என்பனவற்றையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன, ராஜாங்க அமைச்சர்களான துமிந்த திசாநாயக்க, செஹான் சேமசிங்க, சன்ன ஜெயசுமன, பாராளுமன்ற உறுப்பினர்களான KH நந்தசேன, KPS குமாரஸ்ரீ, வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் ஆகியோருடன் விமானப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பாரிய மனித கொலைகள் இடம்பெறும் என தெரிந்திருந்தும் அவர் அந்த நாட்களில் வெளிநாடு சென்றிருந்ததாக பேராயர் தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித அந்தோனியார் ஆலயத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார்.
இவ்வாறு பொறுப்பில்லாதவர்களுக்கு கட்சியின் தலைவராக இருப்பதற்கு தகுதி இருக்கின்றதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் குற்றவாளியாக காணப்பட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். அஃப்லடாக்சின் உள்ள தேங்காய் எண்ணெய் நாட்டு மக்களின் நுகர்வுக்காக 2016 ஆண்டு தொடக்கம் பாவனையில் இருந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தேங்காய் எண்ணெயில் பாம் ஆயில் உள்ளிட்ட வேறு எண்ணெய்களை கலக்கக்கூடியவாறு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். 2017 ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயில் 76% விஷத்தன்மை அடங்கிய ரசாயன கூறு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. வரலாற்றில் முதல் தடவையாக தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறு இருப்பதாக தற்போதைய அரசாங்கம் தர நிர்ணய சபையினூடாக வெளிக்கொணர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட். வாழ்க்கைக்கு அஞ்சி போடுங்க. தொழில் திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புவதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு செயலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது மாவட்டத்தில் இனங்காணப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மாவட்டத்தின் 5 கல்வி வலயத்தில் 617 ஆசிரியர் வெற்றிடங்கள் இனங்காணப்பட்டன. பாடசாலை கட்டடங்கள் உள்ளிட்ட குறைபாடுகளுக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி நாளை முதல் நாடளாவிய ரீதியில் 200 பஸ்களும் 21 ரயில்களும் மேலதிகமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சேவை அறிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலதிகமாக 21 புகையிரதங்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளன. COVID-19 வைரஸ் பாதுகாப்பு தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட சுற்று நிருபத்திற்கு அமைய ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும். சகல மேலதிக ரயில் சேவைகளிலும் ரயில்வே திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவர் என்று ரயில்வே நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசுன் சாமர தெரிவித்தார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு 200 பஸ்கள் மேலதிகமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. மலையகத்திற்கும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் காலி உள்ளிட்ட தூர பிரதேசங்களுக்கும் இவ்வாறு மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை மேலதிக பஸ் சேவை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தாலிக்குளம் பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தாலிக்குளம் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் புதையல் தோண்டப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நிலத்தை தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் மீட்கப்பட்டதுடன் 2 கார்கள் மற்றும் முச்சக்கர வண்டியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று நாடு திரும்ப முடியாமல் அங்கு நிற்கதியாகியிருந்த 268 பேர் இன்று நாடு திரும்பினார்கள். ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து இவர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாடு திரும்பிய இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆண்டுதோறும் காப்புறுதி தொகைக்கு 5% சேர்க்கப்படும் தவணைகளில் மாற்றம் ஏற்படாமல் முதிர்வடையும் போது போனஸ் தொகையும் உண்டு. இது காப்புறுதியுடன் வழங்கும் ஸ்பீட் முதலீட்டு வாய்ப்பாகும். சம்பாதிக்கும் காலத்தில் சம்பாதித்து ஆறுதலாக செலவு செய்யும் வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட். வாழ்க்கைக்கு அஞ்சி போடுங்க. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா சந்தி வர்த்தக நிலையங்களைச் சேர்ந்த 5 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதியாகியிருக்கிறது. PCR பரிசோதனையின் போது இது உறுதியானதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் குமாரசுவாமி வீதியைச் சேர்ந்த ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே கொரோனா தொற்றால் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 579 உயர்வடைந்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இருப்பிடங்களுக்கு செல்பவர்களை இலக்காக கொண்டு எழுந்தமானமாக PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. வர்த்தக வலயங்களில் தொழில் புரிபவர்கள் மற்றும் கட்டுமான தொழில் புரிபவர்கள் உள்ளிட்ட குழுவினர் இதில் பிரதானமாக உள்ளடக்கப்படுவார்கள் என்று தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அடுத்த வாரம் இடம்பெற உள்ளன. அதனை முன்னிட்டு கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் தொழில் புரிபவர்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு செல்வார்கள். குறிப்பாக வர்த்தக வலயங்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களே அதிக அளவில் கிராம பகுதிகளுக்கு செல்வார்கள். இவர்களில் ஒருவருக்கேனும் கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தால் அவர்கள் மூலம் கிராமங்களில் வைரஸ் பரவக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே இவர்களை இலக்காக கொண்டு PCR பரிசோதனைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. புத்தாண்டு மாதத்தின் வாசிகளில் மிகச்சிறந்த வாசி பீப்பிள்ஸ் லீசிங்கின் வட்டி வாசி. இந்த புத்தாண்டு மாதத்தில் லீசிங் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் வட்டியில் 25% தள்ளுபடி. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-206-300. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். பங்களாதேஷில் நாளை முதல் ஒரு வாரத்துக்கு நாடு தழுவிய ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் புதிதாக 6830 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்ததால் அங்கு கடந்த ஆண்டு நாடு தழுவிய ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் படிப்படியாக தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஊரடங்கு நீக்கப்பட்டது. இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் அதிகரித்து வரும் அதே வேளையில் பங்களாதேஷிலும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் அந்த நாட்டில் 6830 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு தொற்று காரணமாக 50 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை முதல் ஒரு வாரத்துக்கு நாடு தழுவிய ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இதுவரை கொரோனா தொற்றால் 6,24,594 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 9,155 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு மாதத்தின் வாசிகளில் மிகச்சிறந்த வாசி பீப்பிள்ஸ் லீசிங்கின் வட்டி வாசி. இந்த புத்தாண்டு மாதத்தில் லீசிங் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் வட்டியில் 25% தள்ளுபடி. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-206-300. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. CIB புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் பெறுமதியான பரிசு. வங்கி அட்டைக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். CIB. மகாவலி எல்வலயத்தின் வெளியோய பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு விசேட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த முறை வரவு செலவு திட்டத்தினூடாக இதற்கென 577 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாவலி எல்வலயத்தில் சுமார் 19,000 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளன. அங்கு விவசாயமே பிரதான ஜீவனோபாயமாக காணப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் CIB புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் பெறுமதியான பரிசு. வங்கி அட்டைக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். CIB. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஜோனஸ்பர்க் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதற்கிணங்க முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 341 ஓட்டங்களை பெற்றது. இந்த நிலையில் 342 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணி தற்சமயம் துடுப்படுத்தாடி வருகிறது.
முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சிறந்த கூட்டாண்மை குடிமகன் நிலை பேராண்மை விருதுகள் 2020 இலங்கையின் சிறந்த 10 கூட்டாண்மை நிறுவனங்களில் ஒன்றாக சிடிபி எனப்படும் சிட்டிசன்ஸ் டெவலப்மெண்ட் பிசினஸ் பினான்ஸ் PLC நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் நிலை பேராண்மை தொடர்பில் உள்நாட்டு நிறுவனங்கள் காண்பித்திருந்த முயற்சிகளையும் புதிய செயல்திட்டங்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது சகல பிரிவுகளிலும் நீண்ட காலமாக நிலைபேறான வியாபார செயல்முறைகளை முன்னெடுப்பதற்கு காண்பித்திருந்த அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிடிபி நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். வாகன இறக்குமதிக்காக விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவது தொடர்பில் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் வாகனங்களை இறக்குமதி செய்வது என்பது கடினமானதாகும் என அவர் குறிப்பிட்டார். இறக்குமதி தொடர்பான பல்வேறு காரணிகள் குறித்து தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த வருட இறுதி காலாண்டுக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான காலநிலையை எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மேல் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். காலியிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பரப்புகளிலும், புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள்.
இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கபிதிகொல்லவையில் கிராமத்துடனான கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் மக்கள் முன்வைத்த பல பிரச்சினைகளுக்கு தீர்வு. முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டால் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் இருப்பதாக அறிந்தும் நல்லாட்சி அரசாங்கம் அதனை கருத்தில் கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பில் 617 ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அமைச்சர் நாமல் ராஜபக்ச தீர்வு. பங்களாதேஷில் நாளை முதல் ஒரு வாரத்துக்கு நாடு தழுவிய ஊரடங்கு சட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.